Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நேற்று நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் திரு ஸ்டாலின், பெரியாரும் அம்பேத்கரும் போலதான் திமுகவும் பிசிகவும் கொள்கை அளவிலான கூட்டணி அப்படின்னு கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார். பாஜகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றணும், அதன் மூலமாக ஜனநாயகம் வெல்லும் அப்படின்னு திரு திருமாவளவன் பேசியிருக்கிறார். இன்னொரு புறத்துல வட மாநிலங்கள்ல, மேற்கு வங்கத்துல, பீகார்ல, பஞ்சாப்ல இந்தியா கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சலசலப்பை எப்படி சரி செய்ய போகிறார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பும் நிலவி இருக்கிறது. இது குறித்து தான் இன்றைய நேர்பட பேசல நம்ம பேச இருக்கிறோம். பெரியார் அம்பேத்கர் போலத்தான் திமுக விசிக்க கூட்டணியை உறுதிப்படுத்திய ஸ்டாலின், ஒற்றுமையை சாத்தியப்படுத்துமா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பங்கேற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தலைச்செல்வன் இணைந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு, இந்த நிலையிலும் அந்த கூட்டணி ஒரு பிளவை சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில உறுதியாக இந்த கூட்டணி இருக்கிறது அப்படிங்கறது புரிய வைத்திருக்கிறதா நேற்று நடைபெற்ற திருச்சி மாநாடு? அதாவது இந்தி கூட்டணியோட இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில தான் நாங்கள் இதை பார்க்குறோம். நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தமிழகத்தில் வேணால் கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்குங்களா. நீங்கள் இந்த கூட்டணி மிக முக்கியமாக யாருக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மாநில கட்சிகளோட மாநில கட்சிகளின் ஆதரவை மிக மோசமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் தேவை. காங்கிரஸ் கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தென் மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிற அந்த 2 மாநிலங்கள் தவிர மற்ற யாருமே அவங்கள இப்போ ஆந்திராலேயோ மற்றபடி கேரளாலேயோ யாரும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ தமிழ்நாட்டை அவங்க மிக ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அவங்க துண்டு துண்டாக புள்ளி புள்ளியாக சின்ன சின்ன புள்ளிகளாக சிதறி கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்தி கூட்டணியில். வெகு விரைவில் நாளைக்கு நிறைய செய்திகள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் அவங்க கூட்டணியில் அவங்க எதை எதிர்பார்த்து அதை உருவாக்கினார்களோ அவங்கள அந்த எண்ணம் எதுவும் ஈடேறப் போவதில்லை. அவங்களுக்குள்ளே அவங்க எதிர்பார்த்த ஒற்றுமையும் உருவாகவில்லை, தொடக்க நாள்லேருந்தே உருவாகலை. அதனால் யார் இதை முன்னெடுத்தார்னா நிதிஷ்குமார் தான் முன்னெடுத்தார். அவரே அதை தயங்கி கொண்டிருக்கிறார். இனி மேற்கொண்டு அவர் தொடரப்போவதில்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது. இந்த நிலையில இந்தி கூட்டணி தொடரப்போவதே இல்லை. கூட்டணி அமைச்சோம், ஆட்சியை பிடிச்சோன்னு வரலாற்றுல இருக்கணும் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதை அவர் பேசியிருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகளுக்குள்ள மட்டும் பேசியிருக்கிறாங்க. விசிகா மாநாட்டில் அவங்க அந்த கருத்தை முன்னிறுத்தி அவர் சொல்றார். அந்த இந்தி கூட்டணி இல்லாட்டி கூட இந்த கட்சிகள்லாம் திமுகவோட இணைந்து செயல்படுறவங்க தானே. இந்த நிமிஷம் வரைக்கும் விசிகா அது ஒரு பட்டியல் இனத்து மக்களுக்காக எந்த குரல் கொடுத்துருக்காங்க. மாநாட்டில் நிறைவேற்ற தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா கூட எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அவங்க இங்கே இருக்காங்களா, மணிப்பூரில் இல்லாட்டி ஆட்சி நடத்துறாங்களா, அவங்க கட்சி நடத்துறாங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது வெளிநாடுகளில் இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் கட்சி நடத்துறாங்களான்னு அவங்க தீர்மானங்கள்லாம் பார்த்தா வேங்கவேல் பற்றி ஒரு வார்த்தை இல்லை. திமுகவில் 37 மாவட்டங்களில் பட்டியலினத்தவருக்கு எதிரான குற்றம் நடந்திருக்குன்னு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. அதை கண்டித்து ஒரு அறிக்கை இல்லை. ஒரு திமுக MLA வீட்டில் ஒரு பட்டியலினத்து பெண் தாக்கப்பட்டிருக்கார், வன்கொடுமை நடத்தப்பட்டிருக்குன்னா அதை பற்றி ஒன்றுமே இல்லை. எதையுமே சொல்லாமல் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் விசிக கட்சி நடக்குதா, மாநாடு மட்டும் திருச்சியில் நடந்திருக்கு. அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தியா, மணிப்பூர், வேற எங்கேயோ வேற லெவலில் தான் பேசியிருக்காங்க. ஒரு தீர்மானம் கூட இங்க இருக்கிற ஆளும் கட்சியை கண்டிச்சோ பட்டியலினத்து மக்களுக்காகவோ எதுவுமே செய்யல. தேசத்தின் பெரிய ஆபத்தாக பாஜகவை கருதுகிறார்கள். அதனால ஒருவேளை அவங்க தீர்மானத்தையும் அந்த அடிப்படையில போட்டிருந்திருக்கு. அதாவது தேசத்தின் ஆபத் பாந்தவனாக பாஜக இருக்குங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஆபத்தாக இல்ல, ஆபத் பாந்தவனாக பாஜக வந்திருக்கு. ஏன்னா இந்த 10 ஆண்டு காலம் மோடிஜி அவர்கள் ஆட்சி இல்லாட்டி நாடு எந்த நிலைமைக்கு போயிருக்குங்கிறத எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. பாதுகாப்பு துறையாகட்டும், இன்றைக்கு சாலைகள் இருக்கட்டும், ஒரு 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 போன என்னோட டிபேட்ல கூட ஒரு பாலச்சந்திரன் சொன்னார், நான் ஒத்துக்கிறேன், அவர் சாலை, அப்புறம் நீர்வழிப்பாதை, ஆகாய மார்க்கம், பாதுகாப்புத்துறை, டாய்லெட் கட்டினது, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவங்க சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கன்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்தார். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நீங்க ராமர் கோவில மட்டுமே நம்புறதாக எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்களே. இல்ல இல்ல இல்ல, நீங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா பாக்கணும். ராமர் கோவில் கட்ட வேண்டும், ராமர் கோவில் கட்ட வேண்டும் கொடுக்கலாமே. இல்ல அவருக்கு போன இதுல நம்ம சேனல்ல தான் கழிப்பிடங்களை பத்தி என்ன சொன்னேன்னு உங்களுக்கு நினைவு இருக்கும். அது நாசமா போச்சு அந்த ஸ்கீம். அதுதான் உண்மை. அதை சொன்னேன் நான்.
நீங்க வந்து நிறைய டாய்லெட் கட்டினாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க அதுக்கு அடுத்த வரி நான் சொல்லல, அது என்னமோ அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். அது பயன்படுத்தப்பட வேண்டும், அது பயன்படுத்தப்பட முடியாத நிலைமையில இருக்கு. மட்டும் சொன்னேன் அதிகமான டாய்லெட் கட்டியிருக்காங்க அப்படின்னீங்க. அது ஒரு திறமைதான், உங்களுக்கு தேவையானது மட்டும் சொல்றதுங்கிறது ஒரு திறமை தான். அது நான் வந்து உங்ககிட்ட தான் வளர்ந்து வந்திருக்கேங்கய்யா, அது எப்படி வராம இருக்கும்? எங்க வளர்ந்துருக்கோங்கிறது இருக்குல்ல, வளர்ந்த இடம் ஒண்ணு இருக்குல்ல. அதனால நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நீங்க வந்து ராமர் கோயிலை பத்தி மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணி வந்து அவங்க எல்லாத்து மாநிலங்கள் இழந்துட்டாங்க. திரு ரவீந்திரன், தமிழ்நாட்டில் பாஜக 0, தமிழ்நாட்டில் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்தியாவில் அவங்க வெற்றி பெறக்கூடாது, மற்ற மாநிலங்களில் மீண்டும் அவங்க 2024 ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாதுன்னு திரு ஸ்டாலின் பேசியிருக்கிறார் நேற்று. சாத்தியப்படுத்த முடியுமா? திரு கருணேஷ் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பரவாயில்ல, மற்ற மாநிலங்களில் இதெல்லாம் நீங்க சாத்தியப்படுத்திட முடியுமா? நிச்சயமாக சாத்தியப்படுத்த முடியும் என்று நம்புகிறோம். அதற்கு முன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் செல்லுகிற இந்த வெளிநாட்டு பயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிக அளவில் முதலீட்டை பெற்றுத்தரும் வெற்றி பயணமாக அமைவதற்கு உலகெங்கும் வாழுகிற தமிழர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சகோதரர் பேசுகிற போது விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டை குறித்தும் சொல்லும்போது 2 விமர்சனங்கள் வைத்தார், பதில் சொல்லிவிடுகிறேன். SC ST சம்பந்தமாக என்ன பேசினார்கள் என்று கேட்டார். NCRP என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பேரு, அதனுடைய தகவல் இன்றைய நிலவரப்படி 21-22 உத்தரப்பிரதேசம் 25.82, அதாவது 100 தலித்துகள் இந்தியா முழுக்க தாக்கப்பட்டால் அதில் 26 தலித்துகள் ஊபியில் தாக்கப்படுகிறார்கள். மத்திய பிரதேசத்தில் 14.7, அதாவது 15 பேர் மத்திய பிரதேசம். ராஜஸ்தான் 14.1, 14 பேர் ராஜஸ்தான். இப்பதான் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்ல இப்பதான் ஆட்சி மாறி இருக்கு. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஊபியில் வந்து கண்டினியூஸ் அவங்க தானே இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீங்க இந்த ஒரு மாநிலத்தை மட்டும்தான் மாற்றி வந்திருக்கு. அப்போ மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து அவர் தானே இருந்துகிட்டு இருந்தார் சௌகான். அப்படி பார்க்கும்போது 100 பேர் தாக்கப்படுறதுல பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற 4 மாநிலங்களில் மட்டும் 70 தலித்துகள் தாக்கப்படுகிறார்கள். மீதி இருக்கக்கூடிய 26 மாநிலங்களில் 30 தலித்துகள் தாக்கப்படுறார். அப்போ நம்ம யாருக்காக பேசணும் என்பதை உணர்ந்துதான் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அகற்ற வேண்டும் என்பதை மிக 1.47 தமிழ்நாட்டில் இருக்க தகவல் சரிதானே? நீங்க இல்லையே, உங்க NCRP நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் பேசல. NCRPல உங்க ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு, சரியா கொடுத்திருக்காங்களா தப்பா கொடுத்திருக்காங்களான்னு நீங்க கேட்டுக்கலாம். சரி, தலைப்புக்கு வந்துருங்க. அப்போ இப்போ நீங்க கேட்டீங்க, இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம வந்து அந்த கணக்கே தப்பு. தமிழ்நாட்டுல 0ன்னு சொன்ன கணக்கும் தவறு தானே. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த நிலையில. இல்ல, அதாவது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கமாக பேசுவதற்கும் கூட்டணியாக பேசுவதற்கும் வேறு வித்தியாசம் இருக்கு. அவர் பேசும்போது அப்ப அதிமுக 0 என்று சொல்லி இருந்தால் நீங்க சொல்றது சரி, அல்லது அதிமுக கூட்டணி 0 என்று சொல்லியிருந்தார். அவர் வந்து பாஜக 0 என்று சொல்லுவது, பாஜக தனியாக நின்றால் 0 இடங்களை வெல்லும் என்பதுதான் அர்த்தம். தனியா நின்று நீங்க எங்க ஜெயிச்சிருக்கீங்க? எங்க தனியா நின்று நீங்க இதுவரைக்கும் எப்ப ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? ஒரு முறையாவது வந்திருக்கீங்களா கூட்டணி இல்லாம? பாஜக முடியாது, உங்களால பாஜக வர முடியாது. தனியா பாஜக வந்த வருஷத்தை சொல்லுங்க. நீங்க பலமுறை பாஜக வந்த வருஷத்தை சொல்லுங்க சார். ஸ்ரீகாந்த் சார் வந்திருக்கோம். இல்ல, நீங்க எங்க தனியா வந்தீங்க, எப்ப வந்தீங்க, எந்த வருஷம் வந்தீங்க சொல்லுங்க. பூஜ்ஜியத்தை பத்தி நீங்க வந்து எங்களை கேள்வி கேட்கணும். அருகதைங்கிற வார்த்தை எல்லாம் வேண்டியதில்லை. சரி, நீங்க பேசுங்க, முடிங்க, குறுக்கிட வேண்டாம். நீங்க வந்துட்டுல எங்களை கேள்வி கேட்கணும். இன்னைக்கு வரைக்கும் உங்களால நிக்க முடியாது. அப்புறம் என்ன? அதனால அது தேர்தலில் என்பது கூட்டணி என்பது வேறு. அதை நாம் பொதுவாக எடுத்து தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதாவது மம்தா பானர்ஜி அவர்களும் பீகார்ல நிதிஷ்குமார் அவர்களும், இந்த 2 தான் இப்ப பிரச்சனை இருக்கு. பஞ்சாப்லயும் இது அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான ஒண்ணு வந்து உத்தரப்பிரதேச என்கிற 80 தொகுதிகளை கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு டீல் முடிஞ்சிருக்கு. நீங்க சொல்ற இந்த 2 மாநிலத்தையும் கூட்டினால் கூட அந்த 80 தொகுதிகளுக்கு இணையாக இருக்காது. 80ல எவ்வளவு தராங்க? 11 தான் தராங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல. அது பத்தி எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக திகழ்ந்த அந்த மாநிலம் இன்னைக்கு சுருங்கி 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 கடுகு மாதிரி சிரித்து 11 நின்னு போச்சு. இதேதான் தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு நிமிஷம், இந்தியா காணாமல் காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு கவலைப்படுறது பாஜக தான், மற்ற கட்சிகள் இல்ல. இல்ல, இந்தியாவே ஒரு நாள் காங்கிரசின் கோட்டையா தானே இருந்துச்சு. சரி, அது நீங்க வந்துருங்க. அவர் குறிக்கிட வேண்டாம். அதாவது இல்ல, நான் அவர் பேசும்போது நான் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். நான் பேச அவர் குறுக்க வந்தாருன்னா
அதனுடைய நோக்கம் வந்து என்னன்னா விவாதங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடாது. அதுதான் நம்மள வந்து என்னன்னா, நான் வந்து அவர் பேசும்போது நான் அப்பவுமே குறுக்கிட்டு இருக்க முடியும். எங்க தலைவரை பத்தி பேசும்போதோ அல்ல விசிக தலைவரை பத்தி பேசும்போது நான் குறுக்கிட்டு இருக்க முடியும். அவர் அவருடைய கருத்து முழுமையாக வைக்கட்டும், மக்களுக்கு அதுவும் போய் சேரட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன், மம்தா பானர்ஜி விலகிவிடவில்லை. மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க எதிர்பார்த்த வேகத்துல காங்கிரஸ் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காரு, he is the pillar of the India alliance. அதனால அவங்க இல்லாம நாங்க அப்படி ஒரு கூட்டணியை கற்பனை பண்ண முடியாது. அவர்களோடு நாங்கள் உட்கார்ந்து பேசுகிறோம். மிக தெளிவாக ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சாலை பயணத்தை நாம் தொடர்கிறோம் என்று சொன்னால் வேகத்தடை வந்துவிட்டாலே பயணம் நின்று போனது என்று சில பேர் பதறுகிறார்கள் என்று சொன்னால் நாம் பயணப்பட்டு விடக்கூடாது என்கிற பதற்றமும் பயமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சொல்கிறார்கள். வேகத்தடைகள் இருக்க. தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க, நீங்க பெரிய கட்சி, உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களோடு ஆலோசனையில ஈடுபட்டு நீங்க கொடுக்கக்கூடிய இடங்களை வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் முரண்பாடுகள் வந்தாலும் கூட அந்த கூட்டணியை உங்களால உறுதியாக கட்டமைக்க முடியுது. ஆனா மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை, எல்லாருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருக்கிற போது இது எந்த அளவுக்கு சாத்தியம்? தமிழ்நாட்டு மாதிரியான ஒரு சூழலை கனவுங்கிற மாதிரி ஸ்டாலின், அது எப்படி சாத்தியம் மற்ற மாநிலங்கள்? அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப உத்தரப்பிரதேசத்துல 11 இடம் காங்கிரஸ் ஒத்துக்கொண்டு டீல் முடிஞ்சதா? ரைட். அப்போ எனக்கு தெரிந்து காங்கிரஸ் மிக சரியான ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறது. 2019 இருந்து 2024 அது தெளிவாக வளர்ந்திருக்கிறது. என்ன, பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பதற்கு எந்த மாநிலத்தில் யார் வலுவாக இருக்கிறார்களோ அவர்கள் கையில் அந்த பொறுப்பை கொடுத்து விடுவது. எங்கே காங்கிரஸ் வலுவாக இருக்கிறதோ அங்கே காங்கிரஸ் நிற்பது. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அதே மாதிரி பஞ்சாப், டெல்லி, மகாராஷ்டிரா, இது போன்ற மாநிலங்களில் 254 இடங்கள், அதாவது கூட்டணியோடு காங்கிரஸ் சந்திக்க வேண்டிய இடங்கள் 254, மீதி 290 இடங்கள் காங்கிரசுக்கு தனியாக இருக்கிறது. அதைத்தான் இப்ப காங்கிரஸ் என்ன புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த 290 இடங்களை நாம் கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் பாதி அளவு ஜெயித்தால் மீதி இருக்கிற அலையன்ஸும் சேர்ந்து பாதி இடங்களை ஜெயித்தாலே பாரதிய ஜனதா கட்சியை நாம் இதை விட்டு அகற்றிவிட முடியும் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது. நல்ல வேளை காங்கிரசினுடைய தலைமை, அது மல்லிகார்ஜுன் கார்கேவாக இருக்கலாம், சகோதரர் ராகுல் காந்தியாக இருக்கலாம், மிக தெளிவான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டும் என்பதை விட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்கிற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். எனவே நாங்கள் நடத்தி காட்ட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். திரு ரவீந்திரன் துரைசாமி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிகளை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிறது திரு ஸ்டாலின், திரு திருமாவளவன் போன்றவர்களுடைய நம்பிக்கையா இருக்கு, விருப்பமாகவும் இருக்கு. ஆனால் 3 மாநிலங்களில் ஏற்பட சலசலப்பு, மேற்கு வங்கம், பீகார், பஞ்சாப் மாநிலம் ஏற்பட்ட இந்த சலசலப்பு, பிளவு கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டதை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்தணும்னு பாஜக தரப்புல முனைப்பு காட்டுறாங்க. இது எது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? அதாவது தமிழ்நாடு எக்ஸெப்ஷனல்ங்கிறத நான் பலமுறை பேசியிருக்கிறேன். தமிழ்நாடு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அண்ட் ஒன் அலையன்ஸ். ஆர்கே நகரில் ஒரு பின்னடைவை சந்திச்ச அதே அலையன்ஸ் இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிற புள்ளியில் இன்டேக்டா நின்று அவங்க ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரெங்த்தை விட காம்பினேஷன்லையும் கெமிஸ்ட்ரிலையும் அதிக வாக்கு எடுத்து 39க்கு 38 சீட்டு ஜெயித்து ஆட்சியை பிடிச்சி தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய ஒரு அணி. இந்த அணிக்கு கெமிஸ்ட்ரி வந்து ப்ரூவ்டு. அங்கே வேற எந்த மாநிலத்திலும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து மக்களை சந்திச்சு அவங்க இதுவரை அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது இதுவரை ப்ரூவ் ஆகலை. அதனால தான் இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்து ஏற்கனவே நம்ம 2019 பாஜக ஜேடியு 39 சீட்டு ஜெயித்தாங்க, அதுவே பெட்டருங்கிற எண்ணத்துக்கு அவரு சேஃபர் சைடுன்னு அவரு ஜம்ப் பண்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வருது. மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ், சரத்பவாரோட என்சிபி, உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா ஒரு பெரிய அலைன்ஸ் தான். சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேயும் ஸ்பிளிண்டர் குரூப்போட ப்ரூவ்டு லீடர்ஸ் தான். காங்கிரஸ் அங்க பலம் தான். என்றாலும் அவங்க வந்து இதுவரை ஒரு அலையன்ஸ் சீட் ஷேரிங் ஆகி மக்கள் மத்தியில் சந்திக்கல. இதுதான் அந்த அணிக்கு வந்து மற்ற மாநிலங்களிலும் தமிழ்நாட்டையும் உள்ள வித்தியாசம். தமிழ்நாடு உள்ள எக்ஸாம்பிள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. இங்க வந்து எதிரணியே சிதறி போய் கிடக்குது. இந்த அணிகிட்ட தோத்து போன எதிரணி வந்து கட்சியிலையும் ஒரு சின்ன பிரச்சனை, அலையன்ஸ்லயும் பிரச்சனை சொல்லும் போது இங்க சிங்கிள் கால்ஸ் ரேஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்க இருக்குது. ஒரு சில இடங்கள்ல கன்னியாகுமரி, ராமநாதபுரம் பெரும்பான்மை பலத்தோடு திமுக கூட்டணி, தென்காசி போன்ற இடங்கள்ல ஸ்பிளிட் நெகட்டிவ். மற்ற மாநிலங்கள்ல இந்த தன்மை இல்லைன்றீங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பா இல்ல. பீகார்ல இப்போ ஆபரேட் பண்ணிட்டாங்க.
அடுத்த ஆபரேஷனை மகாராஷ்டிராவில் ஆரம்பிப்பாங்க. அது எப்படி பண்ண போறாங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்தா பார்க்க முடியும். ஏன்னா பாஜக அங்கெல்லாம் பலமான கட்சி. அங்க பீகாரை பொறுத்தளவுல பொலிட்டிக்ஸே பாஜக வெர்சஸ் ஆர்ஜேடி தான். அப்போ பாஜக ஜேடியு கூட சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியும், ஆர்ஜேடியோட சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியும். ஜேடியு நிதிஷ்குமாரோட பொசிஷன், ஐயா மூப்பனார் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில பார்லிமெண்ட் சீட்டை ஹைக் பண்ணி டிசைட், அன்னைக்குள்ள காங்கிரஸ் இன்னைக்குள்ள காங்கிரஸ் இல்ல, அந்த பொசிஷன்ல வந்து இருக்கக்கூடிய கட்சியா இருக்குது. மகாராஷ்டிராவிலும் பாஜக நம்பர் 1. அந்த இடத்துல தான் நீங்க சொல்ற அந்த இடத்துல தான் மம்தா யோசனை என்ன முன்வைக்கிறாங்கன்னா, பாஜகவை எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகள் வலுவா இருக்கிறதுல அங்கே நாங்களே எதிர்த்துக்கிறோம் பாஜகவை, கூட்டணி எல்லாம் வேணான்றாங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கு சவால் தானா? அது காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்ல காங்கிரஸ் அவங்க கைகொழுன மாதிரி ஆயிரும். இங்க வெஸ்ட் பெங்கால்ல 2 சீட் காங்கிரஸோட வீழ்ச்சி அங்க வந்து முடிஞ்சிடும். பெர்காம்பூரையும் மால்டா ஈஸ்டையும் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஜெயித்த தொகுதி மம்தா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஜெயிக்க மாட்டீங்க, நான் சப்போர்ட் பண்ணா ஜெயிப்பீங்கிறத சொல்றாப்ல. அதிர் ரஞ்சன் சௌத்ரி வந்து மம்தாவுக்கு எதிராக தான் இருக்காப்ல. சோ அவங்க மம்தா என்ன பாக்குறாப்லன்னா, கம்யூனிஸ்ட் வீழ்த்தி தான் நம்ம வந்தோம், காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கம்பைன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஓட்டு நமக்கு எந்த இடத்துல காம்பினேஷனா வேணும்னா 30% முஸ்லீம் ஓட்டு மட்டும் நமக்கு அந்த இடத்துக்குள்ள ஸ்பிளிட் இல்லாம வரணும். மற்ற இந்துஸ் ஓட்டுல ஆன்டி கவர்மெண்ட் ஓட்டு வந்து இவங்க ஸ்பிளிட் பண்ணி போறது நமக்கு லாபம், காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஸ்பிளிட் பண்ணி போறது லாபம். அல்லது நம்ம எதிர்ப்பு ஓட்டு மோடி தலைமைக்கு போனா நஷ்டங்கிற லெவல்ல அவங்க இடத்துல இருந்து அவங்களுக்கு எது லாபமோ அதை பண்றாங்க. அதை நான் வந்து அப்படி லாப கணக்கு பார்க்காதீங்க, பாஜகவை ஆட்சி பொறுப்புல இருந்து வீழ்த்தணும்ன்ற ஒற்றை இலக்குல மட்டும் நில்லுங்கிறதான ஸ்டாலின் போன்றவர்கள், அது தமிழ்நாட்டுக்கு சூட் ஆகும். ஏன்னா இங்க வந்து 2019 அது ப்ரூவ் ஆயிடுச்சு, அசம்பிளியும் ப்ரூவ் ஆயிடுச்சு. கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஒரு பின்னடைவு இருந்தது, 1/3 ஜெயித்தாங்க, அவங்க 2/3 ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு உள்ள தேர்தல்கள்லையும் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. இவங்க தான் வெற்றிங்கிறத மோடி அக்செப்ட் பண்றாரு, பாமக அக்செப்ட் பண்றாருங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இது எக்ஸெப்ஷனல் கேஸ், மற்றதுல இருந்து வேறுபட்டது. மற்ற மாநிலங்கள் இந்த மாநிலத்திற்கும் பொருந்தாத மாடல் தமிழ்நாடு மாடல். நிச்சயமாக. ஒரே ஒரு கேள்வி. சகோதரர் ஏதோ ஒரு ஆபரேஷன் சொன்னார், அங்க வந்து அவர் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, இப்ப அடுத்தால அங்கேயும் ஆபரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னாரு. அந்த ஆபரேஷன் யாருன்னா ஆபரேஷன் லோட்டஸ் சொல்றேன். மக்களுக்கு தெரியாது. சொல்றேன். இப்ப மம்தா பானர்ஜி வந்து மசூதி இடிச்சு அங்க கட்டியிருக்காங்கிற வார்த்தையை சொன்னாப்ல. திமுக இளைஞரணி தலைவர் வந்து எங்களுக்கு மசூதி இடிச்சு கட்டினதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாப்ல. சரத்பவார் என்ன சொன்னாரு, இந்த ராமர் கோயில் வர்றதுக்கு காரணமே ராஜீவ் காந்தி தான், அவர் தான் சிலன்யா சைட்டை திறந்து விட்டார், சோ காங்கிரஸ் தான் அது வர்றதுக்கு காரணம்னு ராமர் கோயிலுக்கு ஆதரவா சொல்றது காங்கிரஸுக்கு ஆதரவா சொல்ற வார்த்தை அல்ல, அது பிஜேபிக்கு ஆதரவா சொல்லக்கூடிய வார்த்தை. அதுதான் இங்க வந்து இண்டிகேஷன். அதே மாதிரி ஆர்ஜேடி வந்து வாரிசு அரசியல்னு சொல்றாங்கன்னா, ஜேடியு வாரிசு அரசியல் சொன்னாங்கன்னா ஆர்ஜேடியை சொல்லல, காங்கிரஸ் சொல்றாங்க. இது ஆபரேஷன்ங்கிறது அப்போ இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குது, ஆபரேட் பண்றாங்க. யாரு பண்றது? யாரு? பாஜக தான் பண்றாங்க. பிஜேபி ஆபரேஷன். சரி சரி ரைட். சரத்பவார் உள்ள வராருல, விழுறாருல. இது ஆபரேஷன் மாதிரி தெரியல எனக்கு. அவரு நான் ஆபரேஷன் ஒண்ணு கொஞ்சம் ஆழமா இருக்குமோன்னு பார்த்தா சரத்பவார் உள்ள வர்றாரு இல்லையா? இல்ல பொண்ணு, உங்களுக்கு பயமா? பயம் இல்லையா ஆபரேஷனை பார்த்து? எங்களுக்கு என்ன பயம்? திரு சிந்தனை செல்வன், 2 செய்தி. தமிழ்நாட்டு மாடலை இந்தியா முழுவதும் கொண்டு போயிடணும் அப்படின்னு திரு ஸ்டாலினும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வலியுறுத்துறாரு, திரு திருமாவும் வலியுறுத்துறாரு. ஆனா இங்க எல்லாரும் 2019 இருந்தே ஒன்னா இருக்கீங்க, கட்சிகளை வந்து தொடர்ந்து கட்டமைப்பு பலமா வச்சிருக்கிறீங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒன்னா இருக்கீங்க, வாக்காளர்களுக்கும் கட்சியினருக்கும் நீங்க கூட்டணியா பலமா இருக்கீங்கிறது புரிதல் ஏற்படுத்த முடியுது. ஆனா அதே நிலைப்பாடு மற்ற மாநிலங்கள்ல இருக்கா அப்படின்றது ஒரு பாயிண்ட். 2வது, இங்க திமுகவோடு உங்களால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ரொம்ப சாதகமாக அமைச்சு கொள்ள முடியுது, சில முரண்பாடுகள் வந்தாலும் கூட. ஆனா மற்ற மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் விட்டு கொடுத்தா அவங்களுக்கு பாதிப்பு, காங்கிரஸ் விட்டு கொடுத்தா அவங்களுக்கு பாதிப்பு. இந்த நிலையில தமிழ்நாட்டு மாடல் இந்தியா மாடலாக மாறும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்ல, இதுல வந்து பொதுவா வந்து வட இந்திய மாடல் அல்லது வடக்கே இருக்கிற விஷயங்களையே ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு தெற்க இருக்கிறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற நடைமுறையெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கவனத்தை வந்து தெற்கு ஈர்த்திருக்கு, குறிப்பாக வந்து தமிழ்நாடு ஈர்த்திருக்கு. தேசத்துக்கு நேர்ந்திருக்கிற ஒரு பேரபாயம், ஒரு சாதாரண தேர்தல் கணக்கு வழக்கு மாதிரி நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறோம். இது வந்து தேசத்துக்கு நேர்ந்திருக்கிற ஒரு அரசமைப்பு சாசனத்தையே மாற்றணும், நாட்டினுடைய பேரையே புராணங்களுடைய பின்னணியில் இருக்கிற ஒரு அடையாளம் தான் பாரதம்ங்கிறது.
நான் அதனுடைய மகிமையை அல்லது அதனுடைய மதிப்பை நான் குறைச்சி மதிப்பிடலை. இந்தியாங்கிறது வரலாற்று பின்னணியில் உருவாயிருக்கிற ஒரு வார்த்தை. ஸோ அந்த பெயரையே மாற்றணும் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை சிதைக்கிற ஒரு மிகப்பெரிய பேராபத்து உருவாகிருக்கிற சூழ்நிலையில் இந்த பேராபத்தை தொடர்ந்து தெளிவாக உணர்த்திக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதியாக சமூக நீதிக்கான மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால் உடனடியாக அது அதனுடைய கொள்கை வீழ்ச்சி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியல அப்படின்னாலும் கூட இந்த 10 ஆண்டு கால அனுபவத்தில் மிக மிக முக்கியமாக இனிமேல் மாநிலங்களே இருக்குமா, மாநிலங்களுடைய உரிமையை பற்றி பேசணும், மாநிலங்கள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நம்ம இந்தியா நகர்ந்து. அந்த அச்சம் எல்லாம் உங்களை போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு தான், பாஜகவை விரும்பாத நேசிக்காத எதிர்க்கட்சிகளுக்கு தான். ஆனா பாஜக தான் உச்சரிக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் இந்தியா முழுவதும் உச்சரிக்கப்படுது, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பெரும்பான்மை இந்துக்களும் உச்சரிக்கிறார்கள் நம்புது. ஆனா நீங்க ஜெய் டெமோக்ரஸியை இந்தியா முழுவதும் கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஊபியிலே ஒரு சாதாரண இளைஞன் ரொம்ப தெளிவாக ஒரு சின்ன பையன் அதே நாளில் அந்த நிகழ்வு நடந்த ஜனவரி 22ஆம் தேதியே ஒரு சின்ன பையன் எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிறது எல்லா சமூக ஊடகங்கள்லையும் வந்துச்சு. அதனால் இது இவர்கள் இல்லாததை இருப்பதை போல ஒரு பொய்மையை பரப்புவதில் பாஜக வலிமை பெற்றவர்கள். நான் அண்மையில் கூட ஒரு அகில இந்திய பயணமாக சட்டப்பேரவை குழுவினுடைய சார்பாக பல இடங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பு வந்துச்சு. குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் டெல்லிக்கும் போயிட்டு வர வாய்ப்பு இருந்தது. எல்லா இடங்களிலும் பாஜகவுக்கு எதிரான கடுமையான உளவியல் சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட வலிமையாக இருக்கு. அதனால என்ன அளவுகோல், அதற்கான அளவுகோல் என்ன? ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வழக்கமாக என்ன செய்யறோம்னா, ஏற்கனவே இருந்த கூட்டணியினுடைய நிலைமை என்ன, அதில் எவ்வளோ வெற்றி பெற்றிருக்கிறோம், அதில் என்ன விகிதம், இவைகளின் அடிப்படையில் அடுத்த கூட்டணியை பார்க்கறதுங்கிறது ஒரு நார்மல் கோர்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரியான அளவுகோல்கள் அடிப்படையில் நம்மளால முடியாது. மக்களுடைய மனநிலைக்கான அளவுகோல்ங்கிறது எலெக்ஷன். நவம்பர் மாதம் வந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 5 மாநில தேர்தல் முடிவுகள்ல 3 மாநிலங்கள்ல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதான அளவுகோலா எடுத்துக்க முடியும். அதை அளவுகோலா எடுத்துக்கொள்ள முடியாது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான அளவுகோல் என்பது முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். கடவுளர்களை, தெய்வங்களுடைய அடையாளங்களை கூட தேர்தலுக்கு பயன்படுத்துறத கடவுளின் மீது பக்தி கொண்டவர்கள் கூட அதை விரும்பல அப்படிங்கறதா யதார்த்தம். ராமர் கோவில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த யதார்த்தத்தை பேச வேண்டியது இருக்கு. ராமர் கோவில் கட்டப்பட்டால் இலவச தரிசனம்னு சொன்ன மாநிலங்கள்ல ஜெயிச்சிருக்காங்கன்னா, ராமர் கோவில் கட்டின பிறகு அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, நிச்சயமா ஏற்படுத்தாது. அது உங்களுக்கு இந்த பொய்மை, இந்த வான வேடிக்கைகள்லாம் திடீர்னு பெருசா ஒரு பூமாகும். ஆனா அது மிக மிக சீக்கிரத்திலேயே அதனுடைய இது வற்றி போயிடும். இல்லை, இந்த உரையாடலுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பாஜகவை சார்ந்த அண்ணன் ஸ்ரீகாந்த் சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி ஒரு மதிப்பீடையும் சொன்னார். இந்த இடத்துல அதை அவர் பதிவு பண்ணதால நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பொதுவாக விடுதலை சிறுத்தைகள்லாம் பட்டியல் சமூகத்துக்காக மட்டும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ரொம்ப மோசமான, அது ஒரு சாதிய உளவியல் தான். நீங்கள் இதுவாக இருக்கீங்க, நீங்கள் அதை பற்றி பேசுங்க அப்படிங்கிறது. அப்படி இல்லை. நான் தேசத்தினுடைய நலனை பற்றி பேசுகிறேன், தேசத்தினுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறேன், ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறேன், மாநில உரிமையை பற்றி பேசுகிறேன், நதிநீர் கொள்கையை பற்றி பேசுகிறேன். அதுதான் இன்னைக்கு எங்களை மதிப்பிடுவதற்கான அளவுகோல். நீங்கள் ஏன் வேங்கை வேலை பற்றி பேசலைன்னா, நீங்கள் வேங்கை வேலை பற்றி ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்களா பாஜக? நான் அன்போடு கேட்க விரும்புகிறேன். வேங்கை வேலை பற்றி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு கொண்டு வந்தார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர். அப்போ முதல்வர் பேசின பேச்சையும் கேளுங்க. பாஜக நண்பர்கள் என்ன பேசினாங்க சட்டமன்றத்தில்? பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், ஓபிசி மக்கள் அனைவரையும் உள்ளடக்கியது விடுதலை சிறுத்தைகள் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. அதுல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் முன் வச்சிருக்கோமே தனியார் துறையில் இடஒதுக்கீடுங்கிறது, அது பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமல்ல, சமூக நீதி விரும்பக்கூடிய எல்லாருக்குமே. அதே சமயத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்குமான மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம், ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் ஏற்றுன்னு. இதுல மரியாதைக்குரிய அண்ணனுடைய கருத்து என்ன, பாஜகவினுடைய கருத்து என்ன? ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் ஏற்றுக்கு தயாரா இருந்தா நீங்க அதை செய்ய தயாரா இருக்கிறீங்களா? நான் அடுத்த சுற்றுலையும் கேட்கிறேன் அவர்கிட்ட. அடுத்த சுற்றுலையும் கேட்கிறேன். நான் பேசுறேன். வர பாலச்சந்திரன் சார்ட்ட மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். சார், தமிழ்நாட்டு மாடல், கூட்டணி மாடல், தொகுதி பங்கீடு மாடல் இந்தியா மாடலாக மாறணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனா இந்தியா மாடலை தமிழ்நாட்டு மாடலாக மாற்றுவதற்கான முயற்சிகள் ஒருபுறம் நடப்பதாக நம்ம இந்த விவாதங்கள்லேருந்து புரிந்து கொள்ள முடியும். எது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க?
தமிழ்நாட்டு மாடல் வந்து முற்ற முழுக்க வந்து இந்திய மாடலா ஒரு நாள்ல உருவாகாது. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப இருக்குங்கிறது வந்து உண்மை. இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் வந்து இவங்க வந்து இந்த எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்ததுங்கிறது திரு கான்ஸ்டன்டைன் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய ஒரு விளைவு. அதை வந்து மறந்துட முடியாது. பாஜக வந்து அவங்களுடைய பிரச்சாரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா பாதி உண்மைகளை சொல்வார்கள், மீதி உண்மைகளை மறுப்பார்கள். இப்போ நான் பேசுனதே பாதியை தான் சொன்னார் நண்பர், வந்து மீதியை சொல்லலை. இது மாதிரியே தான் அவங்க வந்து மக்களை குழப்புறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. மணிப்பூரை பற்றி பேசினாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டை மீறி இந்தியாவுடைய மற்ற பகுதிகளை பற்றி பேசுறது அவருடைய விசாலமான ஒரு மனப்பான்மையை குறிக்குது. அவர் பேச வேண்டாம், மணிப்பூரை பற்றி இவங்க பேச வேண்டியதானே, ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அடிப்படையாக வந்து தமிழ்நாட்டிலையும் கர்நாடகத்திலையும் இருக்கிற விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து கேரளத்திலையும் இருக்கிற விழிப்புணர்வுங்கிறது வந்து மற்ற மாநிலங்களில் பரவுறதுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுகிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் இறுதியாக மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. காரணமா என்ன நினைக்கிறீங்க? தென் மாநிலங்கள்ல பாஜக எதிரான விழிப்புணர்வு, வட மாநிலங்கள்ல இல்ல. ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசல வந்து காங்கிரஸுக்கு வந்து இது சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா இருந்தவர் வந்து பிஜேபியுடைய ஹிந்துத்துவாலிருந்து ரொம்ப மாறுபட்டவர் கிடையாது. அதனால அவர் வந்து அந்த ஹிந்துத்துவ கொள்கையோட சாஃப்ட் ஹிந்துத்துவாவா இருந்தார். இன்னைக்கு வந்து செந்தில் முதலியோட கொண்டு அவங்க வந்து வார் ரூம் ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா கார்கேயும் ராகுல் காந்தியும் தே அண்டர்ஸ்டாண்ட் த நீட். இப்போ பார்ட்டியில் வந்து என்ன செய்யணுங்கிறதுல அவங்களுக்கு மிக மிக அருமையான தெளிவு இருக்குது. இப்போ இந்த பார்ட்டி வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி போன்ற ஏழை எளியவர்களுக்கு, நலிந்தவர்களுக்கு குரல் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சா அந்த நலிந்தவர்களுடைய பிரதிநிதிகள் இந்த எல்லா மாநிலங்களையும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க. அந்த முக்கியத்துவம் கொடுக்குற சமயத்தில் இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த நாட்டில் வந்து 80-20ன்னாங்க. ஓப்பனாக இதெல்லாம் பேசக்கூடாத பேச்சு. ஒரு பெரிய தலைவர், பாரதிய கட்சி பெரிய தலைவர் சொல்கிறாரு இந்த நாட்டில் 80-20ங்கிற மறந்துடாதீங்கிறது. 80 யார்? இந்துக்கள் எல்லாரும் இந்துக்கள்ங்கிற கோணத்தில் வச்சு நாங்கள் ஓட்டு போட வச்சிருவோம்னு சொல்லி சொன்னாங்க. இந்துத்துவை பற்றி பேசினாங்க. இந்த ராமர் கோயில் வந்தபோது என்ன நடந்துச்சு, சங்கராச்சாரியர்கள் சொன்னாங்க முடிக்கப்படாத ஒரு கோயிலுக்கு எப்படி பிரதிஷ்டை பண்ண முடியும்னு கேட்டதுக்கு அவங்க ஆகமத்தை சொல்லி பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன பதில் சொன்னார் அந்த கோயில் கமிட்டிக்காரரு, நீர் ஒரு சைவர், வைஷ்ணவ கோயிலை பற்றி நீர் ஏன் பேசுறீன்னு சொல்லி கேட்டார். இந்துத்துவா எங்கே போச்சு? இந்துத்துவான்னு சொல்லி ஒற்றுமையாக வந்துருச்சா? இந்துக்கள் அத்தனை பேரை ஒற்றுமைப்படுத்த முடிஞ்சதா? அதனால இப்படியெல்லாம் மதத்தை வந்து அரசியலில் கலக்கிறதுல பல ஆபத்துக்கள் இருக்குது. அது மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, கலக்கிறவங்களுக்கே இருக்குது. அந்த ஆபத்துக்கள் வந்து இன்னும் ஷார்ப்பன் ஆகும் இந்த தேர்தல் சமயத்தில். அதனால எல்லாரும் பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகிற மாதிரி இந்த இந்தியா கூட்டணி வந்து உடஞ்சி போச்சு, அதனால அடுத்து வந்து பிஜேபி வந்து மிக பெரும்பான்மையோட பலத்தோடு வந்து வெற்றி பெறப்போகுது அப்படின்னு நினைக்கிறது. நான் வந்து ஆட்சியில் நிர்வாகத்தில் இருந்தபோது பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தியிருக்கேன், முனிசிபல் எலெக்ஷன் நடத்தியிருக்கேன், அசம்பிளி எலெக்ஷன் நடத்தியிருக்கேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்தியிருக்கேன். இந்த எலெக்ஷன்லாம் கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் நடக்கலைன்னா, மிஸ்ஸஸ் காந்தியுடைய சுட்டு கொல்லப்பட்ட துயர சம்பவம், ராஜீவ் காந்தி இறந்தது, எம்ஜிஆர் உடல்நிலை கொண்டிருந்தது, இந்த மாதிரியான கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் நடக்கும்போது சிம்பத்தி வேவ் அப்படி வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்படி இல்லாமல் நார்மலான சூழ்நிலையில் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் நாளுக்கு 7 நாட்களுக்கு முன்பு தான் தெளிவு பிறக்கும், எத்தகைய வெற்றி நிலவங்கள் இருக்கும்னு தெளிவு பிறக்கும். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ சொல்ல பார்த்தாங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் ஒரு கூட்டணியா அப்படின்னு சொல்ல பார்த்தாங்க. ஆனால் என்ன தெரியணும், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் தான் ஒரு காலத்தில் வந்து இவங்க ஜனதா தலைமை இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சது. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருமே கிடையாது. முதல்ல விபி சிங்கை சொன்னாங்க, அவர் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜோதிவாசை கூப்பிட்டாங்க, அவர் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கடைசியில் மூப்பனாரை கூப்பிட்டாங்க, அவர் வேணான்னு சொல்லி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தேவகவுடா வந்தார், அதுக்கப்புறம் குஜரால் வந்தார். அதனால பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா அது ஒரு வீக்னஸ். இப்படியெல்லாம் சொல்றது என்னன்னா அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து மக்களை வந்து திசை திருப்புறது. தமிழ்நாட்டில் பாஜக ஏன் வேண்டாம், தமிழ்நாட்டுக்கும் ஏன் வேண்டாம், இந்தியாவுக்கும் ஏன் வேண்டான்னு வைக்கப்படக்கூடிய பிரச்சாரத்தின் வீரியம் அளவுக்கு வட மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் வைக்கிறாங்களா? வைக்க முடியுதா அவங்களால? அதாவது அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்டத்து பக்கத்துல தொண்டர்கள் போய் மக்களுக்கு வந்து நடக்கிறத சொல்லணும். ஒரு கோயில் கட்டுறதுங்கிறது ஒரு மதத்துடைய நம்பிக்கை, அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த கோயில் கட்டுறது மூலம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை வந்து கீழே உள்ளவங்ககிட்ட வந்து கேட்கணும். ஏன்னா அந்த பிரச்சனைகள் தீரலை அப்படிங்கிறத உண்மை. அந்த விழிப்புணர்வை ஊட்டினாங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு வந்து வாய்ப்புகள் இன்னும் அதிகம். இங்கே வந்து நீங்கள் கேட்டீங்க ஏது நடக்கல, ஒன்று போதுமே. பாதுகாப்பு அமைச்சர் வர்றாரு, பிரதம மந்திரி வந்து 2 தரம் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, கோயிலுக்கெல்லாம் போகிறாரு. ஒரு ஏரியல் சர்வேயாவது நடத்தினாங்களா அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு? ஒரு பைசா கொடுத்தாங்களா?
குஜராத்ல வந்து 1000 கோடி ரூபாய் பிரதம மந்திரியுடைய நிவாரண நிதியில இருந்து கொடுக்கறாரு. அப்போ இங்க வந்து ஒரு பைசா கூட இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. கொடுத்தது என்ன இல்ல திரும்ப வந்து சொல்றேன் இல்ல தவறான தகவல் கொடுப்பாங்க. உங்களுக்கு நாங்க 900 கோடி கொடுக்கலையான்னு சொல்லி கேட்பாங்க. வெள்ளத்தை பத்தி நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். நான் முடிச்சுக்கிறேங்க. நீங்க பேசும்போது 4000 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு கேளுங்க. 99% செலவு பண்ணேன்னு சொன்னவரு பேக் பல்ட் அடிச்சாரு 44%. நான் பேசி நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த இல்ல இடைவேளைக்கான நேரம் குறுக்கிட்டு நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா பிரதம மந்திரியுடைய நிவாரண நிதியில் இருந்து கொடுத்தாங்களே குஜராத்துக்கு எந்த கணக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க? எந்த கணக்கு கொடுக்கல. அது கொடுக்கும்போது நம்ம உண்மையை தான் பேசணும். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அந்த கருத்து மாறுபாடு வரவேற்க தகுந்தது. ஆனால் சொல்லப்படும் உண்மைகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து உண்மையின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்லணும். 1000 கோடி ரூபாய் பிரதம மந்திரி நிவாரண நிதியிலிருந்து குஜராத்துக்கு உடனடியாக கொடுத்தது உண்மை. இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கலை. இட்ஸ் ஆல்சோ ஆன் ரெக்கார்ட். திரு ஸ்ரீகாந்த், தென் மாநிலங்கள்ல பாஜக வேணாம் அப்படின்ற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. கட்சிகள் அதை ரொம்ப வலுவா கொண்டு போய் சேர்த்து தேர்தல் வெற்றியையும் பெறுகிறார்கள். அதே மாதிரி வட மாநிலங்கள்லயும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தினால் பாஜகவுக்கு தோல்வி அப்படின்றதான் எங்களுடைய கருத்தா இருக்கு. அதை சாத்தியப்படுத்திட்டாங்கன்னா பாஜகவுக்கு பெரிய சவாலா இருக்காதா தேர்தல் வெற்றிங்கிறது? அதாவது அத்தைக்கு மீசம் முளைக்கிட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும், கதையை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல தென் மாநிலங்கள்ல பாஜகவுக்கான குறைவா தானே இருக்கு. அதாவது தென் மாநிலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தேசிய கட்சிகளோ மாநில கட்சிகளோ இடதுசாரியோ காங்கிரஸோ மாநில கட்சிகளோ பாஜகவை ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாம தடுக்கிற அளவுக்கு செல்வாக்கா இருக்காங்களா? ஃபேக்ட் தான இருக்காங்க. அதான் சொன்னாரே, கர்நாடகத்துல, கேரளால, தமிழ்நாட்டுல எல்லாருமே, தெலுங்கானால ஒரு இன்னும் மக்கள் அறியாமையில இருக்காங்கங்கறத அவர் ஒத்துக்கிட்டாரு. அதனால ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கறதுல வெளியே தெளிவா இருக்காரு. அவர் பெங்களூர்காரர், நான் பெங்களூர் கர்நாடகக்காரர், ஐஏஎஸ் அதிகாரி வேற ஓய்வு பெற்ற. அதனாலதான் நான் சொல்றேன். அதனால இந்த மாநிலங்கள்ல மக்களின் அறியாமை இப்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால அவங்க சொன்னாங்களே இப்ப தமிழ்நாடு மாடல் இப்ப இந்தியா முழுக்க வரணும்னு. எது தமிழ்நாடு மாடல் நான் கேக்குறேன்? ஊழல்ங்கிறது தமிழ்நாடு மாடலா? திறமையின்மை? நீங்க என்ன கொஞ்சம் அடுத்த எலிவேட்டடா சிச்சுவேஷனுக்கே போயிடுங்க. முரண்பாடுகளா? இல்ல தமிழ்நாட்டு மாடல் இருந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணியே போயிடுங்களேன். தென் மாநில மாடல்னே வச்சுக்கலாம். தென் மாநிலம் எங்க இருக்கு? எல்லாமே புள்ளி அந்த விவாத புள்ளியில தான் நிக்கிறோம். அந்த ஒரே ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னா இது எல்லாமே தனித்தனி புள்ளிகளா தான் இருக்கிறாங்க. இவங்க என்றைக்குமே கூட்டணியாக இல்லை, உருவாகவும் இல்லை. அவர் சொன்னார் பெருந்தன்மையா எங்களுக்கு வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் தேவையில்லைன்னு. அங்க பிரதமர் வேட்பாளர் வரவே முடியாது. ஜெயிச்சா கூட எல்லாரும் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிரதமர் கனவுல இருக்காங்க. பாவம், எல்லாரும் 20 MP 30 MP வச்சிருக்கவங்க எல்லாம் சீக்கிரம் பிரதமர் ஆயிரணும்ன்ற அவசரத்துல இருக்காங்க. அதனால அங்க வரப்போறதே இல்லை. அதனால there is no தமிழ்நாடு மாடல். இந்தி திணிக்கிறதுடைய நோக்கத்தை இன்னும் வட மாநில மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு திரு ஸ்டாலின் பேசுறாரு. உங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி அப்படிங்கறதுடைய முக்கியத்துவத்தை இப்ப பேச தொடங்கிதான் ஒரு சிறுவன் வந்து எனக்கு கோவில்லாம் வேணாம், எனக்கு படிப்பு வேணும்னு சொன்ன, நான் UPSC எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொன்ன வீடியோ வெளியானதை தான் அவங்க எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, அறியாமையில் தென் மாநில மக்கள் இருக்கிறாங்கன்னு. அப்போ எனக்கு வேலை வேணும், எனக்கு கல்வி வேணும், எனக்கு வளர்ச்சி வேணும், உள்கட்டமைப்பு வேணும்னு யோசிக்க ஆரம்பிச்சா நீங்க முன்வைக்கிற ராமர் கோவில் போன்ற இல்ல மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் பின்னுக்கு போயிடாதா? நீங்க ஒரு விஷயம் யோசிங்க. இன்றைக்கு ராமர் கோவில் அந்த மாநிலத்துக்கு வந்த உடனேயே அங்க என்ன வரப்போகுதுன்னா, ஆண்டுக்கு 25,000 கோடி வருமானம் வரப்போகுது அந்த கோவிலுக்கு வரக்கூடிய யாத்ரீகர்களால. அங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரிலேட்டட் டூரிசம் இண்டஸ்ட்ரி எல்லாமே வளரப்போகுது. அந்த நாட்டுல பொருளாதாரம், வேலை வாய்ப்பு இந்த கோவில் வச்சு. நீங்க தமிழ்நாட்டிலேங்க மன்னர் ஆட்சி காலத்துல இருந்து ஒரு ஊரை முன்னேற்றணும்னா மன்னர் என்ன பண்ணுவார்னா ஊர்ல ஒரு கோவில் கட்டுவார். அந்த கோவில் கட்டணும்னா கோவில் சுத்தி 4 கடைகள் வரும். அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணும், 4 பேர் மாடு வளர்ப்பாங்க. எந்த ஊர்லயுமே தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஒரு சோழன் பெரிய கோவில் கட்டுறாருன்னா அதை சுத்திய பொருளாதாரம் உடனே முன்னேற ஆரம்பிக்கும். ஒரு கோவிலை சுத்தியதுதான் நம்ம பொருளாதாரம். அப்படித்தான் வளர்ந்துருக்கும். அதே பாணியில தான் இன்னைக்கு வந்திருக்க ராமர் கோவிலால அந்த மாநிலமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகுது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, திருப்பதினால அங்க வருமானம் இல்லையா? அந்த கோவில் முன்னேறலையா? தமிழ்நாட்டுல மட்டும்தான் எத்தனையோ நல்ல கோவில் இருந்து மதுரையும் பழனியும் இருந்து கூட இங்க இருக்க அறமில்லாத துறைக்கிட்ட அது மாட்டினதுனால பாவம் சீரழிச்சு சிங்கி அடிச்சுட்டு இருக்கீங்க. இல்லாட்டி இந்த கோவில்கள் எல்லாம் ஒன்று செலுத்தணும்னா நமக்கு 2 லட்சம் கோடி வரும் வருமானம். இங்க இருக்க சொத்துக்கள்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, நிலங்கள் அபகரிக்கிறாங்க, நகைகளை களவு போகுது.
விக்கிரகங்கள் திருட்டு போகுது. அதனால நீங்க கேட்டதுக்கு ஒரு முக்கியமான பதில் என்னன்னா, இவங்க என்ன பேசுறாங்க, ராமர் கோவிலையோ ராமர் பக்தியையோ எதிர்க்கல, ராமரை முன்வைத்து செய்யக்கூடிய அரசியலை எதிர்க்கிறோங்கிறதா கட்சிகளுடைய அரசியல் எங்க வந்துச்சாங்க? அதை வச்சு பொருளாதாரம் கூட முன்னேறுதுங்கிறேன். அதை ஏன் அரசியலா நினைக்கிறீங்க? அதாவது மத அரசியல், கோவில் அரசியல், இது எல்லாமே தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. மதத்தை வைத்து அரசியல் செய்யறது திராவிட முன்னேற்ற கழகம் தான், பாஜக என்னைக்குமே பண்ணல. இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்காதா திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன்? ஒரு கோவில் வருது, அதை சுற்றின உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுது, பொருளாதாரம் உயருதுன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா மறுக்கவே முடியாத உண்மை அது. இதுவரைக்கும் அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கடைசியில் ராமரை கொண்டு வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பத்தியலா. இதுதான் நம்ம ராமரை கூட வியாபாரத்துக்கு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. அது ஒரு பெரிய, நான் உண்மையிலே பாராட்டுறேன். அதாவது நாங்க ராமரை கொண்டு வச்சு அங்க வந்து ஒரு 2800 பார்வை எல்லாத்துலயும் தவறா இருக்கு. இருங்க, நானும் ஒரு பார்வையில சொல்றேன், அது உங்க பார்வையில அது அறியாமையா கூட இருக்கட்டுமே, சரிதானே? உங்களை அறியாம நான் பேசுறேன். ராமரை கொண்டு வச்சு அந்த கோயிலை வச்சு நான் வியாபாரத்தை பெருக்குவேன். எந்த ஊர்லங்க நடந்தது? நான் ஜிடிபி சொல்றேன். தென் மாநில மக்கள் பாஜகவை உள்ள விடல, செல்வாக்க குறைச்சிட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு பாஜகவுடைய அருமை தெரியல, வட மாநில மக்களுக்கு பாஜகவுடைய அருமை தெரியல. அதுதான் அவருடைய கருத்து. தெரியல, தெரிஞ்சிருச்சு. சீக்கிரம் 24 மாற்றம் வரும். கார்த்திகேயன், இதுல பாஜகவை பத்தி தெரியறதுக்கு பாஜக ஒரு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கா, அல்லது கேஸ் சிலிண்டரை நாங்கள் 500 ரூபாய்க்கு விற்றோம் 300 ரூபாய்க்கு விற்றுருக்கா, இல்லை தங்கத்தை நாங்கள் 6000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தோம் அது இப்போ நம்ம ஒரு 4000 ரூபாய்க்கு வந்திருக்கா, இல்லை 50,000க்கு போயிருக்கா, இல்லை படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பகுதி கூடியிருக்கா, நாங்கள் விட்டுட்டு போனப்போ இருந்த பட்டினி குறியீடில் 74 இருந்தது இப்போ 134க்கு வந்திருக்கு. இது எப்படி வந்தது? 20% மக்கள் இரவு உணவில்லாமல் போகிறார்கள் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் கொடுக்குது. இதெல்லாம் வந்து இந்திய அரசினுடைய சாதனைகள். இதெல்லாம் நாங்க அறியாம இருக்க வரைக்கும் நாங்க தப்பிச்சுக்கிட்டோம். ஏன்னா எங்க நாட்டுல 100 பேருக்கும் சாப்பாடு இருக்கு. தமிழ்நாட்டுல 100 பேருக்கும் சாப்பாடு இருக்கு. ஆனா ஒரு 50 ஆண்டு கால ஆட்சியில முடிங்க, இடைவேளைக்கு போவோம். சாப்பாடு இல்லாம இங்க ஒரு தமிழன் கூட தூங்கல. தமிழர்கள் மட்டும் இல்ல, வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் கூட நிம்மதியா இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றேன், உண்மையாவே நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால் ஒரு சிக்கல் என்று நாம் பார்க்கிற விஷயம், அதாவது வெளிமாநிலங்களில் இருந்து இங்கு வந்தார்கள் பார்த்தீர்களா இந்த தொழிலாளர்கள், இவங்க வந்ததை நம்ம என்ன நினைச்சோம், நம்மகிட்ட இருந்து பங்கு போடுறான்னு நினைச்சோம். ஆனால் அவர்கள் மூலமாக வட மாநிலங்களில் இன்றைக்கு விழிப்புணர்வு வருகிறது. ஏனென்றால் தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது, பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள், பெண்கள் வேலைக்கு போகிறார்கள், பொருளாதாரம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் நம் மாநிலங்களில் பெண் பிள்ளைகளை நாம் வெளியே விடுவதில்லை என்ற ஆத்திரமும் கோபமும் அந்த வேலை வாய்ப்பிற்காக ஓடி வருகிறார்கள். பாருங்கள், சாதாரண தொழிலாளர்கள் அவங்க மத்தியிலிருந்து வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு நம்புறாங்க அவங்க. அப்படி இல்லையா? இல்லையே. நான் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி, நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன அப்படின்னா, இங்க வந்த அந்த தொழிலாளர்கள் திரும்ப போய் அவங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் எதையாவது சிக்கல் அவங்க சந்திச்சிருந்தா சரி. பிஜேபியே இல்லாததுனாலதான் தமிழ்நாடு இங்க நல்லா இருக்குன்னு அவன் ஃபீல் பண்ணும்போது அவன் எப்படி போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுவான்? திரு ரவீந்திரன் துரைசாமி, எல்லாத்தையும் கைவிட்டு கடைசியில ராமரையும் கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு திரு ஸ்ரீகாந்த் கர்னேஸ் சொல்லியிருந்தார். ஆனா திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் போன்றவர்கள், திரு பாலச்சந்திரன் போன்றவர்கள் பேசும்போது வளர்ச்சிங்கிறது மக்களுடைய முக்கியமான அளவுகோலா இருக்க போகுது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். திரு உதயநிதி சொன்ன மாதிரி மத அரசியலா மனித அரசியலான்னு மாறப்போகுது. அப்படின்னா இந்த தேர்தல் அதை வச்சு தீர்மானிக்கப்படக்கூடிய அரசியலாக இருக்குமா அந்த நாடாளுமன்ற தேர்தல்? எல்லா தேர்தலுமே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் மையமாக வச்சு தான் முடிவு செய்யப்படுது. பாஜகவும் வந்து மோடி லீடர்ஷிப்பு, ராமர் கோயில் வட இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இட் கோஸ் வித்வுட் சேயிங். அது என்னென்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் நீங்கள் எலெக்ஷன் டைமில் பார்த்தா தெரியும். ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, இலவசங்கள், வெல்ஃபேர். என்ன எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, இவ்வளவு பெரிய தாக்கத்தை பாஜகவுக்கு ஏற்படுத்தும், லாபத்தை கொடுக்கணும் தெரிஞ்சும் கூட எல்லா கட்சிகளும் இல்ல மத அரசியல கையில் எடுக்குது ராமரை வச்சுங்கிற ஒரு புள்ளியில எப்படி இந்த கட்சிகள் நிக்கிறாங்க? நிதிஷ்குமாரே பீகார்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சுதான் இன்னைக்கு அவரு இந்த முடிவெடுக்கிறாரு. சரத்பவார் அதை புரிஞ்சுதான் ராஜீவ் காந்தியை மையமா வச்சு பேசுறாரு. இதுல இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன். தென்னிந்தியாவில் 14லையும் 19லையும் பாலச்சந்திரன் சார் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் மோடி லீடர்ஷிப் தான் ஸ்வீப் பண்ணிச்சு. 24லையும் ஸ்வீப் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவகவுடா அதை நம்பி தான் வந்திருக்கிறாரு. 2014
ஜெகன் ரெட்டி பெரிய வெற்றியை பெற்றுட்டு இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு மோடி வேவில் வந்து நின்று அவர் ஆட்சியை பிடிச்சாரு. அப்புறம் மோடியை கவிழ்க்க பார்த்தாரு. இப்போ ஆந்திராவில் ஒன்றும் இல்லை பாஜக, அதையும் அக்செப்ட் பண்ணுறேன். தெலுங்கானாவில் 4 சீட்டு ஜெயித்திருக்காங்க. மேலும் எமர்ஜாய் வரும்போது இவங்க சந்திரசேகர ராவ் பிஆர்எஸ் டிஆர்எஸ் அவங்களே கூட்டணிக்கு தயாராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லை, நான் அக்செப்ட் பண்ணுறேன். லோவஸ்டாக இருக்கிறது தமிழ்நாடு தான். புதுச்சேரியில் ஒரு தடவை ஜெயித்திருக்காங்க. கேரளாவில் இப்போ 5 சீட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. திருவனந்தபுரம், ஆற்றிங்கல், பத்தனம்திட்டா. அதாவது தென் மாநிலங்கள்லையும் இழந்த செல்வாக்க மீண்டும் பெற்று விடுவார்கள் பாஜகன்றீங்க. இழந்த செல்வாக்கு தமிழ்நாட்டில் தான் பெற்றுவிட முடியாம திணறாங்க. வாஜ்பாய் இருக்கும்போது 98ல் வெற்றி பெற்றதும் கலைஞர் திரும்ப என்டிஏ உருவாக்குனாங்க. என்டிஏ உருவாக்குனது கலைஞர் கருணாநிதி தான். அதுக்கு முன்னாடி இருந்தது பாஜக தலைமையிலான கூட்டணி. ஸோ சவுத்லயும் அவங்க இந்த முறை தமிழ்நாட்டுக்குள்ள பெர்சன்டேஜை உயர்த்துவாங்க. பிளஸ் 14 மாதிரி 1-2 சீட்டு கிடைச்சா லாபங்கள் லெவலில் தான் போறாங்க. நீங்க கேட்டது ராமர் கோயில மட்டுமே அவங்க கேட்ட கேள்விக்கு இப்பதான் வரீங்க. நீங்க கேட்டங்க ராமர் கோயிலுங்கிற மட்டுமே அவங்க போகல. தாங்கள் விமன் ரைட்ஸுக்கு ட்ரிபிள் டலாக்கு முஸ்லீம் விமன்ஸ் ரைட் கொடுத்துருக்கிறோம். பஸ்மந்தா முஸ்லிம்ஸுக்கு சில நன்மைகள் செய்திருக்கோம். கட்ஜ் யாத்திரைக்கு எல்லா தரப்பு முஸ்லீம்களையும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். தீவிரவாத எதிர்ப்புங்கிறதுல கேரளாவில் கிறிஸ்தவர் கூட நாங்கள் அலையன்ஸ் பண்றோம். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் புத்திஸ்டுக்கான இதுகளை பண்றோம். இது சிட்டிசன்ஷிப் இதுங்கிறது இது இப்ப நீங்க சொன்னதெல்லாம் மத அரசியலுக்குள்ள வராது. இது மதம் சம்பந்தப்பட்ட அரசியலும் இருக்கு. மற்ற கட்சிகள் பண்ணும்போது மைனாரிட்டி அரசியலை பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, பாஜக சொல்லுதுல. இப்ப நீங்க பட்டியல் போட்டது மத அரசியலுக்குள்ள வராது, மைனாரிட்டி அரசியலுக்குள்ள வராது. ரைட்ஸ்ங்கற புள்ளிக்குள்ள பாலின ரைட்ஸ்ங்கிறதுக்குள்ள தான் வராங்க. அதுல கிறிஸ்தவ முஸ்லீம் இதுக்குள்ள அது இருக்கிறதுனால அதை ஹைலைட் பண்றாங்க. வராத ஓட்டுக்குள்ள கொஞ்சம் ஓட்டு வந்தால் லாபம் தானே. சரி, ஓகே. திரு சிந்தனை செல்வன், தென் மாநிலங்கள்லயும் பாஜக இழந்த செல்வாக்க மீண்டு கொண்டு வந்துருவாங்கன்னா வட மாநிலங்கள்ல ஏற்கனவே செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க எப்படி எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? அது தமிழ்நாட்டு மாடலோ இல்ல இந்தியா கூட்டணிக்கான தனித்த மாடலோ வச்சு? இல்லை, தென் மாநிலங்களில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார்கள் அப்படின்னு என்னால் யூகிக்க முடியல. ஏன்னா அவங்களோட ஒரு கைகோர்த்து பயணப்பட்ட அதிமுகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாதான் மக்கள்கிட்டயே தேர்தல் பிரச்சாரத்துக்கே போய் மக்கள்கிட்ட போய் போக முடியும். அதிமுக லாபம் கிடைக்கல, அதிமுக லாபம் கிடைக்கல. தவறான தகவல் பேசுறீங்க. 0-1 தான், லாபமே இல்ல. சந்திரபாபு நாயுடு கிட்ட லாபம் கிடைச்சது, ஏடிஎம்கே லாபமே கிடைக்காது. 0-ஆன இடத்துல என்ன இருக்குது? இல்ல இல்ல, அது 2004 லாபம் கிடைக்கலங்க, 2019 லாபம் கிடைக்கலங்க. ஒரு வெளிப்படையான டிக்ளரேஷன். அதனாலதான் லாபம் இல்லாதனாலதான் பெர்சன்டேஜ் ஏத்துக்கு போறாங்க. மக்கள் கிட்ட போக முடியும் என்கிற அளவு இங்க பாஜக எதிர்ப்பு என்பது இங்க வலிமையா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னபடி தென் மாநிலங்களுடைய பரவலான பகுதியில் இன்னைக்கு பாஜக கால் ஊன்ற முடியாமல் இருக்கு. ஒருவேளை கர்நாடகாவில் சில முயற்சிகளை அவங்க எடுக்கலாம். சில மற்ற இடங்களில் அவங்களுடைய எழுச்சி என்பது ரொம்ப ரொம்ப பலவீனமாக தான் இருக்கு. ரொம்ப மிக முக்கியமாக ராமர் கோவில் விஷயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நண்பர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரியான மதவாத அரசியல் என்பது இருபுறமும் கருக்குள்ள ஒரு கத்தி மாதிரி. அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு மிகப்பெரிய எதிர்வினையை தரும். அது ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அது ஒன்றும் இல்லை, அது ரொம்ப நம்ம இயல்பாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுசரிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இவ்வளோ பெருசாக இவங்க பூதாகரப்படுத்தினாங்க அப்படின்னு சாமானிய மக்கள் உணர்கிற போது நிச்சயமாக வட மாநிலத்திலையும் இவங்க நம்மளை ஒரு பூச்சாண்டி காட்டி ஏமாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் வரும். நிச்சயமாக பாஜக இந்த முறை எப்பாடுபட்டாலும் கூட அது ஆட்சி கட்டில் அமர்வதற்கு வாய்ப்பில்லை. ஒன்றை நான் ஒரே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் நான். அதாவது கூட்டணிக்குள்ளார வேறுபாடுனா, கூட்டணிங்கிறதே கட்சியெல்லாம் கலைச்சிட்டு ஒன்றா சேர்றது இல்லை. எல்லா கட்சிகளும் தங்களுடைய தனித்தன்மையோட முரண்பாடுகளுக்கு மத்தியில், தங்களுடைய தனித்தன்மைகளை பாதுகாத்து கொள்ளுகிற முரண்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஒத்த கருத்துக்காக ஒன்று சேர்றது தான் கூட்டணி. அதுலேயும் ஒரு பேரபாயம் நேர்ந்திருக்கிறத இந்திய மக்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும், இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாலையும், மம்தா வரைக்கும் இன்னைய வரைக்கும் அவங்க இந்தியா கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லலை, அங்கே இருக்கிற யதார்த்தங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. அது ஆம் ஆத்மியும் அந்த ஸ்டாண்டை தான் எடுத்திருக்காங்க. பஞ்சாபில் இருக்கக்கூடிய முரண்களை சொல்லியிருக்காங்களே தவிர இந்தியா கூட்டணி வேண்டாங்கிற கருத்துக்கு அவங்களும் போகல. அதனால இந்தியாவை சூழ்ந்திருக்கிற பேரபாயத்தை எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க, மக்களும் உணர்ந்திருக்கிறாங்க, தலைவர்களும் உணர்ந்திருக்காங்க. பாலச்சந்திரன், இந்த வேறுபாடுகள்லாம் அவங்க மீறணும். தொகுதி பங்கீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்புறம்
தலைவர், இந்தியா கூட்டணிக்கான தலைவர், ஒருங்கிணைப்பாளர் இவ்வளவு சிக்கல்களை மீறி 400 தொகுதிகளுக்கு மேல பெறுவோன்னு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பாஜக அவங்களுடைய பெரும்பான்மையை குறைக்க முடியுமான்னு இவங்களுடைய திட்டம், இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாநில கட்சிகள் இருக்கிற இடங்கள்ல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து தோல்விக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். அதுல சந்தேகமே கிடையாது. அடுத்து வந்து மாநில கட்சிகள் வலுவா இருக்கக்கூடிய மாநிலங்கள் மேற்கு வங்கமோ தமிழகமோ அல்லது இது கேரளாவோ கர்நாடகா வந்து காங்கிரஸ் இருக்கு. மற்றபடி இந்த மாநில எங்க ஒரிசாவிலே வந்து பாஜக ஜெயிக்க போறதில்லை. ஆனா அவர் வந்து எம்ஜிஆர் ஃபார்முலாவை ஃபாலோ பண்றாரு. யாரு சென்ட்ரல் இருந்தாலும் அவங்கள நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன்னு. அங்கேயும் இவங்க வந்து ஜெயிக்க போறதில்லை. இது ஒரு உண்மை. இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து முக்கியமான கேள்வியை எழுப்பவே விடமாட்டாமல் ஒரு சாமர்த்தியமான அரசியல் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவங்களுடைய ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கிற டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, 10 ஆண்டுகளாக பொருளாதார வீழ்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க. இது எதிர்க்கட்சிகள் சொல்லலை. இங்கே வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது இங்கே கோயிலில் கொள்ளையடிக்கிறாங்கன்னு. இதில் வந்து உத்தரகண்டில் வந்து ஒரு கோயில் கட்டினாங்க. அந்த கோயிலில் வந்து சிலைகள் வந்து எடுத்து செல்லப்படவில்லை. ஒரு மழை பெஞ்சோன்னு சிலை கரைஞ்சிருச்சு. இது அவங்களுடைய ஆட்சியில் நடந்தது. லஞ்சம் ஊழல்னு சொல்லி பேசுறாங்க. கோவில் கட்டப்பட்டால் அந்த பகுதியை சுற்றிய பொருளாதாரம் வளரும், அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உயரும்னு தானே அவர் சொல்றாரு. நம்ம ஏன் நீங்க கோவில வளர்ச்சிக்கு எதிரானதாக ஏன் பார்க்கணும்? அப்படி அது உண்மையா இருந்ததுன்னா புத்திஸ்ட் சர்க்கியூட்னு ஒரு பெரிய சர்க்கியூட் இந்தியாவில் இருக்கு. தாய்லாந்து, ஜப்பானு, வியட்நாம் இந்த மாதிரி பெரிய பெரிய இது ஆசிய நாடுகளில் பல நாடுகளில் வந்து புத்த மதம் வந்து பெரும்பான்மை மதமாக இருக்குது. அவங்களுக்கு ஏன் நீங்கள் புத்தி சர்க்கியூட்டை கிரியேட் பண்ணல? அங்கே வந்து வளராதா? நீங்கள் பொருளாதார வளர்ச்சி அடையும்னா ராமர் கோயில் ஒன்று மட்டும் தான் பொருளாதார வளர்ச்சி கொடுக்க போதா? எதை நோக்கி நீங்கள் போகிறீங்க? அடுத்து மிக தெளிவாக சொல்லப்பட்டது, அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ராமர் கோயில் கட்டுறதெல்லாம் சில பேருடைய பொருளாதார வளர்ச்சிக்காகத்தானா, பக்திக்காக இல்லையா? மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி. சரி, மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான அப்போ பக்தி இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோமா? எதை புரிஞ்சுக்க போகிறோம்? அடுத்து இன்னொன்று என்னென்னா, இந்த லஞ்சம் ஊழல்லாம் சொல்லி பேசுறதுக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் திரு துரைசாமி அவர்களுக்கும் தகுதி இருக்கு. இவர் கான்ஸ்டன்டைன் வந்து திமுகவில் இருக்காரு, ஆனால் அரசியல் கட்சி சேர்ந்தவர் தகுதி இல்லை அப்படின்னு யாராவது ஆர்கியூ பண்ணாங்கன்னா, எந்த ஒரு இது தன் சுதந்திரமான ஒரு அமைப்பு சிஏஜின்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க வந்து மற்றவங்களாம் வந்து ஊழல்னு பேசுறாங்க. ஆனால் சிஏஜி வந்து ரெக்கார்டு படி சொல்றாங்க 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி ஏன் பாரதிய ஜனதா கட்சி வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க? இவங்க சொன்ன மக்கள் வளர்ச்சிக்காக இவங்க பேசுனதெல்லாம் பத்தி நான் மறுபடியும் சொல்றேன். ஊழல் நடந்திருக்கு, சிஏஜி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னுச்சுங்களா? எங்க சொன்னாங்க ஊழல் நடந்திருக்குன்னு? நீங்க எனக்கு காட்டுங்க. ஊழல் நடந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்க, விளக்கம் கொடுங்கன்னு கேட்டாங்களா? ஒரு நிமிஷம், நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தவங்க கண்மூடித்தனமா பேசக்கூடாது. சிஏஜி ரிப்போர்ட்ல ஊழல்னு சொன்னாங்களா? ஊழல்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு கேள்வி, ஊழல்னு சொன்னாங்களா இல்லையா? ஊழல்னு சொன்னாங்களா இல்லையா? பதில் உங்களுக்கு. நீங்க முதல்ல ஆரம்பத்தில் இருந்தே தனி மனித தாக்குதலை நடத்தி திசை திருப்ப பாக்குறீங்க. நான் பேசி முடிச்சுக்கிறேன். இப்ப நீங்க பேசுனீங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். ஒரு மரியாதையோட மக்கள் பாக்குறாங்க. செய்திக்கு நேரம் அரசு அதிகாரி அவர் அலோ பண்ணுவோம். நம்ம சிஏஜி ஊழல் அவர் அலோ பண்ணாதானே அவர் பதில் சொல்லக்கூடாது. அவர் பதில் சொல்ல அலோ பண்ணாதானே சொல்லுங்க. சிஏஜி வந்து எந்த அறிக்கையை எப்ப தாக்கல் பண்ணுவாங்க? சிஏஜி போலீஸ் அமைப்பானா, காவல்துறையா சிஏஜிங்கிறது? நீங்க பேச விடாம பேசிக்கிட்டே இருந்தா சரி, முடிங்க சார். நான் சொல்றேன், சிஏஜி எப்படி ஒரு அறிக்கை தரணும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எப்படி அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க எப்படி அறிக்கை கொடுக்கணும். ஆடிட் பண்றது நீங்க கேள்வி கேட்ட மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்டேன். சிஏஜி ஒரு அறிக்கையை எப்படி தயார் நிர்வாகத்துல பத்தி நீங்க சொல்லுங்க. நிர்வாகம் ஒரு துறையை பத்தி சொல்லுங்க. நிர்வாகத்துல உயர் பொறுப்புல இருக்கிற இங்க எல்லோருக்கும் விட உயர் பொறுப்புல இருந்த அவருக்கு நம்மளை விட கூடுதல் அனுபவங்கள் இருக்கும். அதனால அதுல அவர் ஒன்னும் மாற்று கருத்தை அவர் சொல்ல போறது அவரை சொல்ல அலோவ் பண்ணவே இல்லை. நம்ம சரி முடிச்சிருக்கோம். அவர் என்ன சொன்னா, முறைகேடுகள் நடந்திருக்கிறதுங்கிறதுக்கும் ஊழல்ங்கிற வார்த்தை மறுபடி தவறு பண்றீங்க. முறைகேடுங்கிற வார்த்தை சொல்லல. செலவீனங்கள், கூடுதல் செலவீனங்களுக்கு விளக்கம் கேட்கிற ஆடிட் அமைப்பு அவங்க விளக்கம் கேட்டிருக்காங்க. அது நீங்க ஒத்துக்க விளக்கம் கேட்கிறாங்க. அவங்க விளக்கம் கேட்டு அந்த விளக்கம் வந்து சரியில்லைன்னு சொல்லிதான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நீங்க நிறைவு செய்யறேன். ஒரே ஒரு வார்த்தை. அப்ப ஸ்பெக்ட்ரத்தை எப்படி சொல்லணும்? நம்ம
எதுங்க ஸ்பெக்ட்ரம் 2G விஷயத்தை எப்படி சொல்லணும் இந்த 2G வார்த்தையில விஷயம் அதுக்கப்புறம் நிறைய புலனாய்வு நடந்திருக்கு. வடக்கு கடைசில விசாரணைன்னு court போயிருச்சு. என்ன அதுக்கு சொல்லுது? மேல வந்திருக்கு இறுதி என்ன? கோர்ட். போடுங்க, இதுக்கும் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கும் வடக்கு விசாரணை இல்ல நம்ம இல்ல கோர்ட்டுக்கு வந்தது சரி. பாருங்க ஒரு நிமிஷம். அது நடந்த சமயத்துல எப்படி உச்சரிக்கப்பட்டது? 2G ஊழல்னா சொல்லப்பட்டது. 2G முறைகேடுனா சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை தான் அவர் சொல்றாரு. முக்கியமான வார்த்தை என்னன்னா இவரு நண்பர் வந்து சொல்றாரு நீங்க ரொம்ப தள்ளி போயிட்டோம். அதனால முடிக்கணும். அவர் நேரத்தை முழுவதும் எடுத்துக்கணும். அவர் நேரத்தை முழுவதும் நம்ம எடுத்துட்டோம். சரி முடிங்க. என்ன சொன்னீங்க? புலனாய்வு நடத்தியிருக்காங்கன்னு சொன்னீங்க. யாரு புலனாய்வு நடத்தினது? நானும் நீங்களுமா? அரசு. அதே மாதிரி 7.5 லட்சம் பத்தி சொல்றாங்களே, புலனாய்வு அரசு நடத்தட்டும். ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க? ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்க? இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னுடைய இறுதி கருத்து நான் சொல்லணும் இல்லையா? எல்லா 0 நாங்க வெகு விரைவில் தமிழ்நாட்டிலையும் 0 இருக்க மாட்டோம். இங்க ராஜ்யமா இருக்கும் இங்க. அதனால 0 நிக்க. வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவங்களுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.